அடக்குவாயே நான் ஒரு கண்டு காலவழி நீ சொல்ற மாதிரி சொல்லுமா? ஆமா நான் வரும் தருண காலத்தில் நீங்களா? நான் வரும் தருண காலங்களில் நான் வரும் தருண காலங்களில் அப்படி நீங்க சொல்றீங்க. நான் யார்? நான் யார்? என் பெயர் என்ன? என் பெயர் என்ன? உனக்கு தெரியுமா என்ன? உனக்கு தெரியுமா என்ன? அப்படி நீங்க சொல்றீங்க. ஆமா உங்களுக்கு தெரியாம இருக்குமா சாமி? நாட்டுக்கு நாடு அதான் நாடி அறவையும் பெருமையும் பேரும் உடைத்து இந்நாட்டுடைய பெயர் என்ன? அழகான தமிழ்நாடு. என்ன ஊர்? தமிழ்நாடு. தமிழ்நாடு. நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? நாட்டின் பெயர் தானே கேட்டீங்க. இந்த நாட்டுடைய பெயர் என்ன? தமிழ்நாடு. யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த ஊருடைய பெயர் என்ன? புழுதிக்காடு. டேய் என்ன ஊர்? என்னமோ சொன்னாங்கப்பா. என்னமோ சொன்னாங்க. என்ன வேலைக்காட்டும் புதூர். என்னது? வேலைக்காட்டும் புதூர். ஏடாவளம் புதூர் என்றால் ஆமா நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆமா சுவாமி. ஆண்களாக பிறந்த அப்பமார்கள், பெண்களாக பிறந்த அரும்பெரு தாய்மார்கள் யாவட்டு இவர்களும் கொலையும் காட்சியளிக்கின்றார். ஆமா. என்ன காரணம்? அவங்க கூத்து பாக்குறாங்க. எதுக்காக? அது தெரியாது. இன்னும் நம்ம ரங்கநாத ஐயா ஆஹா. நினைவின் காரணமாக அவர்கள் மகன் என் குடும்பத்தார் ரங்கநாத ஐயா அவர்கள் ஆமா நாட்டிலே அங்க வந்து ஆமா சுவாமி இந்த உலகத்தை விட்டு உலகம் சென்று விட்டார். கண்டிப்பா. அவர் எப்படி தெரியுமா? எப்படி? அவர் மதுரையில திருநாளாறு மணிக்குளத்து வேளாரி விட்டு விட்டு கண்டிப்பா உலகம் சென்று விட்டார். கண்டிப்பா சுவாமி. அவர்கள் குடும்பத்திற்கு அஷ்ட பாக்கியத்தை கொடுத்து சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். அவருக்காக இன்று ஒரே கேட்டு மட்டும் உலகத்தின் பெயர் என்ன சாமி? இன்னும் ஸ்ரீ மகாபாரத்தில் ஓர்வமாக விளங்கக்கூடிய ஈர அபிமன்யு கொன்றமாலை. மகாபாரத்தில் ஒரு சிறப்பான காவியம். ஆமா சுவாமி. 13 நாள் சண்டை. கண்டிப்பா. இல்லையே அபிமன்யு கொன்றமாலை. இந்நாடகத்திலே நான் யாரு, என் பெயர் என்ன என்ன அதுக்கு முன்பதாக நம் தெருக்கூத்துக்களை அழியக்கூடாது என்று சொல்லி ஆமா உலகெங்கிலும் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சரி செல்வம் ஐயா அவர்கள் நம்மளை எல்லாம் ஆமா இந்த உலகத்திற்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார். ஆமா சுவாமி. அவருக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக மனமாத நன்றி தெரிவித்துக் கொள். சரியா? இந்த உலகத்திலே நான் யார் தெரியுமா? சொல்லுங்க.
பயிரா கிட்டக்கிட்ட அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனன் கேசவாகுணன். சிலிண்டர் என்ன ரேட்டுக்கு போகுது? என்னது கேஸ் எந்த கேஸ்? கேஸ் வாங்குறீங்களா? பேரு கேசவாகுணன். கேஸ் வாங்குனேன். நற்குணன். எத்தனை பேத்த? என்னமா நக்கன் நீ? நற்குணன். நற்குணன். பர்குணன். பர்குணன். பார்த்தியப்பன். பார்த்திபன். வில்லாளி. வில்லாளி. விஜயன். விஜயன். கோண்டியப்பன். ஆண்டியப்பன். எந்த ஆண்டியப்பன்? கரியலஞ்சி. கோண்டியப்பன். காண்டியப்பன். 11 11 நான் பெயர். உரைத்து, என் பெயரோ அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மண்டலிக்கே. அர்ஜுன மண்டலிக்கே. கோமாளி குஞ்சே. ஐயோ பெரிய உரங்க அடிக்கிறேன். நீ வாடுறதா? ஆமா. என் பெயரோ அர்ஜுன மகாராஜா இருந்த போதிலும் உங்க தாய் தந்தை யாரு? என்னை பற்றி என் தாய் தந்தைகள் யார்? சொல்லுங்கள். மந்திரி என்னை இன்னொரு தாயாரு. சுவாமி, என் தாயோ குந்தி வந்தாரை. அட தாயோ குந்தி வந்தாரே. 2 தாய்கள். ஏ சாமி, 2 தாய்கள். என் தந்தையோ பாண்டு மகாராஜன். அட தந்தையாரோ பாண்டு மகாராஜன். ஆமா. தாயோ குந்தி வந்தாரே. பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி வந்தாரைக்கும் சரி. நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? கணக்கா இருக்குதா சாமி? எத்தனை பேர் சுவாமி? மதுரை குருநாடு குருகலம்மா.
மந்திரியா சுவாமி குருநாடோ குருகுலம் அடா, குருநாடு குருகுலம் குந்தி மக்களோ யுவராஜாக்கள் குருநாடு குருகுலம் குந்தி மக்கள் ஐவராஜாக்கள் பதுவான சந்திரகுலம் பாண்டவரோ யுவராஜாக்கள் சரி யார் யார் தெரியுமா யார் யார் சுவாமி? தாரா புகழ் பிழைத்த தருமன் தருமன் வெற்றி மதகரியூர் பீமன் பீமன் நாக படைப்படுத்தினகுலன் நகுலன் சாத்துல கடந்த சகாதேவன் சகாதேவன் இப்படி ஆ, இருவருக்கு விளையோர் சரி இருவருக்கு முத்தோர் ஆ, நடைபெறுத நாயகன் ரெண்டு பேரும் தான் நாயகன். ஆனாலே அழகு மன்னன் ஆளால் அழகு மன்னன். என் பெயரூர் திருமகாராஜன் இவருடைய பேர் தான் அர்ஜுன மன்னன். தங்கையோ சங்குவதி அட, தங்கையோ சகுபதி. இப்படி ஐவராஜாக்கள் ஒரு பெண் குழந்தை சரி அப்படி பிறந்து ஆ, நாங்கள் ஆண்டு வந்த தேசம் என்ன ராஜாமி உங்க தங்கச்சி பேர் வந்து சங்குபதின்னு சொல்றீங்கல்ல, ஆமா. உங்க தங்கச்சிக்கு எப்படி சங்குபதின்னு பெயர் வந்தது? சங்கினாலே பிறந்தது அட, சங்கினால. ஆமா சரி சாமி. அப்படி பிறந்து நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் என்ன எந்த தேசம்? நெடிய கடல் சூழ்ந்த உலகம் உலகம். நீர் வெள்ளம் நிலவில் வைக்க மச்சிமா நகரம் சரி நாங்கள் ஆண்டு வந்த தேசம் என்ன தெரியுமா எந்த தேசம்? தமிழக நாடாளாம் தீமையதே.
பாண்டவர்களுக்கு தெரியுமா? இந்த நாடு அங்க மருடம் வந்து யாந்திரம் எவ்வளவு எம் கலிங்கம் கன்னடம் சரி கண்ணாடம் காத்வீரம் காந்தாரம் காம்போசனம் குறியீடு கொடுத்த கூச்சரம் சரி சபம் சபீரம் சால்வம் சிங்களம் சிந்தை சீனம் சூரசேனம் சரி மாளவம் குந்தரம் வங்கம் வங்காளம் அப்படி சொல்லக்கூடிய ஓடி 56 லட்சத்திலே சரி சிறப்பாய நகரம் நகரம் டெல்லி என்னும் அஸ்தினாபுரம். டெல்லியில மோடி நல்லா இருக்கிற முடியா? அது இப்பதான் மோடியா? இப்ப சரி டெல்லி என்னும் அஸ்தினாபுரத்திற்கு அதிபதி யார் தெரியுமா? யாரு? சிறந்த மன்னன் பாண்டு மகாராஜன் விதுரன். 3 அரசர்கள் சிவராட்டியன் பாண்டு மகாராஜன் விதுரன் 3 பேர் பேர் தான். சரி சிறந்த மன்னன் காந்தாரை மணந்து சரி கவரன் 100 வெற்றை வெற்றார். 100 பேர் பாண்டு மகாராஜ் குந்தி வந்தாரை மணந்து பாண்டவர் என்ன வைவரே என்றார். சரி விதுர மகாராஜுக்கு திருமணம் அல்ல, அந்த திருமணம் கிடையாது. ஆக 105 பலர்கள் தான். சரி அப்படி கருத்திலே நாங்கள் சின்னம் சிறுவதே இருக்கும் பொழுது என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் எங்கே சென்றார்? எங்கே என்னானா தெரியுமா? என்ன சொல்றீங்க? என் தந்தை பாண்டு மன்னன் என் தந்தை பாண்டு மன்ன வேட்டைக்கு சென்றாரானா? நாங்கள் சின்னம் திருவயதாக இருக்க பொழுது என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சுருங்கிவன வேட்டைக்கு சென்றார். சரி அப்படி வேட்டைக்கு சென்ற இடத்திலே கிராமத்திலே சிறந்தது என்னமான்? என்னங்க? கபரிமான். கபரிமான். கபரிமான் ரூபத்திலே சரி அமர்ந்த உடனே வரும் புருவத்தின் தாயும் சரி இருவரும் இன்பத்தவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். சரிங்க. அந்த நேரத்திலே என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் அது உண்மையிலே மான் நினைத்து சரி அந்த மான் மீது அன்பை எழுதி விட்டார். சரி உடனே சீரம் அடைந்த அந்த முருகை செய்தார். என்ன? அடே பாண்டு மகாராஜனே, நாங்கள் இருவரும் இன்பத்தவத்தில் இருக்கும் பொழுது சரி என் மீது நீ பாடல் அல்லவா? ஆமா அதே போன்று உன் மண்ணிடத்தில் சேரும் பொழுது உன் சிரமமாகப்பட்டது 1000 சுகள் சாபத்தை கொடுத்து வைத்தார். அமுத மனிதன். சரி அப்படி சாபத்தை பெற்ற என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சாபத்தை மறந்து சரி என் சிறிய தாயாகிய மந்தரோடு சென்று விட்டார். சரிங்க. அப்படி சென்றவுடனே என் தந்தையின் சிரம் 1000 சுகள் எடுத்து என் தந்தையார் மாண்டு படுத்து விட்டார். அப்படி என் தந்தையார் மாண்டு படுத்துடனே என் சிறிய தாயாகிய மந்தாரை ஒழுக்க தெரிவிட்டார். சரி இதற்கு பிறகு என்னுடைய தாயாகிய குந்தையார் சரி தன் மக்களை பாடல் வைத்து அஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது பகைமை கொண்டான் துரியோதனன்.
பாண்டவரை விடுத்து விட்டால் அந்த பங்குள்ள பாதிராஜ்யத்தையும் நாமே பெற்றோன்று புறம் எடுந்து எங்களை மடிப்பதற்காக எத்தனையோ வஞ்சகம் ஒன்றா இரண்டா இறுதி நாள் ஏற்று நடங்காது வாயால் சொன்னால் இது வைவழி பிடிப்படாது அப்படி உதவி செய்து என்ன கட்டளை ஆடேகதை ஒட்டு வைத்தான் 12 ஆண்டு நாடகம் சரி ஓராண்டு ஆக்கியாத வாசப்படுத்தி வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதிராஜர் திருத்தான் பாவியாகி துரியோதன கட்ட பிரகாரம் பாண்டவர் ஐவரோடு பத்னி திரௌபதியும் கூட சரி எங்கே சென்றோம் தெரியுமா பாவி செய்த சுவாமியாகிய துரியோதன கட்ட பிரகாரம் சரி 1வது சூரியவனம் 2வது ராமரிசிவனம் 3வது முருகமகாரிசிவனம் 4வது காலமகாரிசிவனம் சரி 5வது சைந்தவனம் 6வது காமதேவ பர்வதம் 7வது சந்திர பர்வதம் சரி 8வது குருமகாரிசிவனம் 9வது ராமரிசிவனம் சரி 10வது கரடவனம் 11வது ஊத்குடவனம் சரி 12வது காலபைரவனம் இப்படி சரி 12 காலகம் சரிங்க ஓராடு அக்காத வாசப்படுத்தி வந்து நாடு கேட்டீங்க என்ன உரைத்தான் துரியோதனன் அப்பனாச்சு நாடு கொடுத்தாரா பாண்டவருக்கு நாடு தருவதில்லை பாண்டவருக்கு நாடு தருவதா இல்லை 18 நாள் பாரத போர் நடத்தி சரி அந்த போர் களத்திலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அன்னவருக்கு நாடு தடுத்து விட்டார் அன்னவருக்கே நாடு உண்மைதான் சரி அதற்கு பிறகு பாரத வங்கி முதல் நாள் போர் களத்திலே என்னானது தெரியுமா என்ன சுவாமி நண்பா ஐயோ இந்த நாட்டுக்கு நகாசப்பட்டு மந்திரி
பாவியாகிய திரு சந்தனத்தினால் முதல் நாள் போர்க்களத்திலே சரி மகா கண்ணிக்கும் அர்ஜுனுக்கும் இருந்த நல்லறவ பாலனை வீரமாக அடக்கி பலி கொடுத்து போர் தூக்கம் செய்தோம். சரி அப்படி போர் தூக்கம் செய்து ஒன்று இரண்டு சென்று சொல்லக்கூடிய சரி 14 நாள் இருக்கிறது. நாளை விடிந்தால் 13 நாள் சண்டை. சரி இந்த 13 நாள் சண்டையிலே என்ன செய்தது ஒரையும் புரியாமல் இருக்கின்றோம். சரி அப்படி காலத்திலே இதோ லிகிதம் வந்திருக்கிறது என்ன என்று பார்க்கலாம். நண்பா நாளை விடிந்தால் 13 நாள் சண்டை. ஆமா இந்த 13 நாள் சண்டைக்கு என்ன செய்தது ஏது வரைக்கும் இருக்கிறது. ஆமா இந்த 13 நாள் சண்டைக்கு போனதாக என் அண்ணாகிய தர்மபுத்திர மகனாஜனுக்கு சரி நான் காவல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அப்படி காலத்திலே இதோ லிகிதம் இருக்கிறது. கலிங்கதாஸ் ஆண்டு வரக்கூடிய கங்கலிய மன்னர்கள். ஆமா கலிங்கதாஸ் ஆண்டு வரக்கூடிய கங்கலிய மன்னர்கள் இந்த பாண்டவருக்கு ஏன் நிகிதம் அனுப்ப வேண்டும் என்னவென்று பார்க்கலாம். கலிங்கதாஸ் ஆண்டு வரக்கூடிய கங்கலிய மன்னர்கள் வெறும் என்னவென்றால் சரியான பாண்டவர்களாக இருந்தால் சரி உங்களிடத்திலே வீர தீரம் இருப்பது உண்மையானால் எங்களிடத்திலே சமருக்கு வர வேண்டும். சரி இல்லையே எங்களுக்கு சேர வேண்டிய கம்பளத்தை கட்ட வேண்டும். நண்பா சாமி கலிங்கதாஸ் ஆண்டவருக்குரிய கங்கலிய மன்னர்களுக்கும் இந்த பாண்டவர்களுக்கும் எந்த வகையுமே இல்லை. எந்த வகையும் கிடையாது. அப்படி நேரத்திலே சண்டைக்கு வர வேண்டும். சரியான பாடலா இருந்தால் வீர தீர உறுப்பு உண்மையானால் எங்களிடத்திலே சமருக்கு வர வேண்டும். சரி இல்லையே எங்களுக்கு தேவையான கம்பளத்தை கட்ட வேண்டும். அப்படி நிர்மாணித்திருக்கின்றார். ஆமா நண்பா சாமி அண்ணாகிய தர்மராஜனுக்கு காவல் புரியும் நேரத்திலே நான் காவல் புரிவதா இல்லை கலைஞர் மன்றத்திலே போருக்கு செல்வதா எனக்கு என்றுமே ஒன்றுமே புரியவில்லை. அதனால என் மாமனாகிய கலை அழைத்து திருக்கத்தக்க பதிலை கேட்க வேண்டும். ஆகட்டும் மாமனை தொற்று செய்யலாம் அல்லவா. ஆமா சார் எங்கள் ஆதி மூலமே